வணக்கம். ஓப்பன் ஷாட் வீடியோ எடிட்டரில் வந்து எப்படி தமிழ் வந்து நம்முடைய மொழியாக எப்படி மாற்றுவது என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். முதல்ல ஓப்பன் ஷாட்டை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் இதில் ஃபைல், எடிட், டைட்டில், வியூ, ஹெல்ப்னு ஒரு பட்டன்ஸ் இருக்கும். நீங்கள் எடிட்டில் ப்ரெஃபரன்சஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே லாங்குவேஜ்னு இருக்கும். மோஸ்ட்லி டிஃபால்ட்டாக பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன் பட்டனை ஏரோ மார்க்கு அழுத்திட்டே வாங்க. அழுத்திட்டே வந்தீங்கன்னா தமிழ் உங்களுக்கு தமிழ்னு இருக்கும். நீங்கள் டீன்ற பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டவுன் பட்டன் அழுத்திட்டே வரீங்க. அழுத்திட்டே வந்தீங்கன்னா தமிழ்னு இருக்கும். எந்த தமிழ் என்ன பண்ணுறீங்க நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. தமிழை சூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஹியூமனிட்டி வந்து டார்க் கொடுத்துங்க. தீம் வேணான்னா நோ தீம் கொடுத்துங்க. உங்களுடைய விருப்பம் அது. இமேஜ் லென்த், வால்யூம் வந்து 100% வச்சுங்க. பிளெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சினிமாவில் வர மாதிரி டெக்ஸ்ட் எஃபெக்ட்லாம் கொடுக்கணுன்னா பிளெண்டர்னு ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி அதனுடைய லிங்க் இங்கே கொடுத்துக்கணும். அதே மாதிரி இங்க் ஸ்பேஸ், அதாவது எழுத்துக்களை டிசைனாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாலும் இதில் வந்து நீங்கள் இங்க் ஸ்பேஸ் டவுன்லோட் பண்ணி லிங்க் கொடுத்துருக்கணும். இதை க்ளோஸ் கொடுக்குங்க. அதற்கு முன்னாடி க்ளோஸ் கொடுத்துங்க. ப்ளீஸ் ரீஸ்டார்ட் ஓப்பன் ஷாட் ஃபார் ஆல் ப்ரெஃபரன்ஸஸ் டு டேக் எஃபெக்ட்னு கேட்கும். அதாவது மீண்டும் ஒரு முறை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து தமிழில் மாறிட்டுருக்குன்னு சொல்கிறேன். நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸிட் ஒன்று இந்த எக்ஸிட் கொடுக்க போகிறேன். ஃபைலில் போயிட்டு குயிட் Ctrl+Q இல்லை க்யூட் கொடுக்குறேன். க்யூட் கொடுத்தோன்னே போயிடுச்சு. இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓப்பன் ஷாட்டை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இப்போது நம்முடைய ஓப்பன் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து அனைத்தும் காண்பி, கோப்புக்கள், புதிய திட்டம், திட்டத்தை திறக்கும் உங்களுக்கு தமிழில் இருக்கும். ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது உங்களுடைய சிஸ்டமுடைய ஃபாண்ட்டை பொறுத்து. மற்ற எழுத்துக்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். தமிழில் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப எளிமையாக நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும். அடுத்தடுத்து லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ தமிழில் நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் நம்ம இன்னொரு விஷயமும் பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்த மாதிரி ப்ளஸ் ஒரு வீடியோவை நான் என்ன பண்ண போகிறேன்னா எடிட் பண்ண போகிறேன். அந்த வீடியோவை நான் முதல்ல சூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், டாக்குமெண்ட் இருக்குது என்னுடைய வீடியோ. நான் ஒரு வீடியோவை என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா வீடியோவை எடிட் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை நான் கொடுத்துட்டேன். திரும்ப கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் பட்டன் அழுத்தலான்னு சொல்லியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணலாம். ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டிங்கனாலும் அப்படியே வீடியோ வந்து இங்கே வந்துடும். இதில் தடம்னு இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இந்த தடம்னு இருக்கும். இந்த தடம் வந்து வேண்டாம் நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடத்தை வந்து நீங்கள் வந்து டெலிட் பண்ணிகிட்டே வரலாம். இந்த ப்ளஸ் எடுத்திங்கன்னா அந்த தடம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கனால கேட்கும் தடத்தை நீக்குங்கன்னா அது போயிடும். இந்த தடம் 3 இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை நீக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு தடத்தை நீக்குக அப்படின்னு சொல்லிட்டு தடம் 2 அதையும் வேண்டாம், எனக்கு தடத்தை நீக்குக அதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு இதுவும் வேண்டாம், அப்போ நான் இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்போது ஒரே ஒரு தடம் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ளஸ் பட்டன் அழுத்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ எனக்கு ஒன்று போதும். அதனால் என்ன பண்ணுறேன், மற்ற தடத்தை நீக்கிறேன். சும்மா ஜஸ்ட் இப்போ இந்த இடத்துல வந்து நான் இந்த வீடியோவை ப்ளே பண்ண போகிறேன். இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் வேணும். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு இப்போது இந்த பையனுடைய பேர் இனியன் எழுதுறது தான் எனக்கு இந்த சீன் தான் வேணும். இப்போ திடீர்னு நான் ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ இப்போ ப்ளே ஆகிட்டுருக்கு. எனக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் நல்லா கவனிச்சிங்க. இந்த கேமரா கீழே வந்து கேமரா ஆப்ஷன் இருக்கும், கரண்ட் ஃப்ரேம். இப்போ எனக்கு இனியன் எழுதிட்ட பிறகு அந்த ஃபோட்டோ வேணும்னு கேட்டிங்கன்னா அதை ஒரு கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போது அதை சேவ் பண்ண கேட்க இப்போ நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். டெஸ்க்டாப்னு கொடுத்துட்றேன், சேவ் கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் மினிமைஸ் பண்ணி பார்க்குறேன். என்னுடைய பட்டனில் இப்போ கடைசியாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இனியன் அது வந்து ஒரு ஃபோட்டோவாக எனக்கு வந்து இருக்கும். நீங்கள் அடிக்கடிக்கு வந்து ஃபோட்டோ எடுக்க தேவையில்லை. ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த வீடியோவில் அந்த இமேஜ் உங்களுக்கு எந்த ஃப்ரேம் வேணுமோ அந்த ஃப்ரேமை நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அந்த கேமரா சிம்பிள் இருக்கும், அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவில் இருக்கிற இமேஜ் வந்து உங்களுக்கு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் தான் அது. இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். எந்த இமேஜ் வேணுங்களோ அதை என்ன பண்ணலாம், நீங்கள் இமேஜாக சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா.
அதே மாதிரி நீங்கள் இதை ஸ்ப்ளிட் பண்ணணும்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு, ஏற்கனவே நான் உங்களுக்கு கத்திரிக்கோள் சிம்பிள் கொடுத்துருப்பேன், இங்கேயே பார்த்தீங்கன்னா கூறிடுக தூய தமிழ் இருக்கும், கூறிடுக இரு பக்கத்தையும் வைத்திருக்கோம்னா ரெண்டு பக்கமும் இருக்கும். இடது பக்கத்தை வைத்திருக்கோம்னா வலது பக்கம் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கொடுக்கலாங்களா, இடது பக்கம் வைத்திருக்கோம், வலது பக்கம்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு ஆப்ஷனு இங்கே நான் இங்கே கிளிக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அந்த ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க, ரைட் கிளிக் பண்ணுங்கள், கூறிடுக அதாவது கட் பண்ணுன்னு சொல்லிட்டு வலது பக்கத்தை வைத்திருக்கும், அப்போ இடது பக்கம் போயிடும், இடது பக்கம் போயிடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது வேண்டுமோ, இல்லை எனக்கு ரெண்டு பக்கம் வேணும் ஆனால் கட் மட்டும் பண்ணணும் அப்படின்னா கூறிடுகளை இரு பக்கத்தையும் வைத்திருக்கும், ஆனால் கட் ஆகிடுச்சு இந்த இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு ஆடியோ வேணாம், இந்த வீடியோவில் மட்டும் எனக்கு ஆடியோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுறீங்க. ஒலியை பிரித்தெடுக்க ஒற்றை துண்டு பல துண்டு, நீங்கள் ஒற்றை துண்டை கொடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆடியோ மட்டும் தனியாக உங்களுக்கு பிரிஞ்சிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த தடம் 1 தடம் 2ன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் தடம் 2 கொடுத்துருக்கணும். நீங்கள் தடம் 2 இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஆடியோஸ் மட்டும் தனியாக பிரிச்சிடும், உங்களுக்கு ஆடியோ மட்டும் தனியாக பிரிச்சிடும். இப்போ இதுதான் ஆடியோ, இந்த ஆடியோ உங்களுக்கு தனியாக பிரிச்சிடும். நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தடம் இன்னொரு தடத்தை கீழே சேர் கொடுத்துட்றேன் உங்களுக்கு, ஏன்னா தனியாக தெரியும் உங்களுக்கு அதுக்காக. ஸோ திரும்ப ஒரு முறை உங்களுக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோ மட்டும் தனியாக எடுக்க போகிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன், ஒலியை பிரித்தெடுக்க ஒற்றை துண்டு அனைத்து வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஸ்ப்ளிட் ஆகிடும். உங்களுக்கு வேண்டாம்ன்ற பட்சத்தில் அந்த ஆடியோ நீங்கள் என்ன பண்ணணும், எடுத்துடலாம். அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு ஃபைலில் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து சேவ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஆடியோ சேவ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் உங்களுக்கு எந்த ஆடியோ வேணுமோ அந்த ஆடியோவை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். தடத்தை கீழே சேர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் வந்து டவுன் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆடியோவை நீங்கள் ட்ராகும் பண்ணலாம், ட்ராக் பண்ணி நீங்கள் எழுத்தும் வச்சுக்கலாம், எழுத்து பக்கத்தில் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வீடியோ மட்டும் தனியாக வச்சுக்கிறேன், ஆடியோ பாருங்கள், ட்ராக் தனியாக பிடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த ஆடியோ வேண்டாம், ஃபார் எக்ஸாம்பிள் இது எனக்கு வீடியோ மட்டும் வேணும், ஆடியோ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆடியோவை நான் பண்ணுறேன், கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் இங்கே ப்ளே பண்ணுறேன் பாருங்கள், இப்போ இங்கே ப்ளே பண்ணுறேன், எந்த சவுண்டும் வராது. ஸோ இங்கே ஆடியோ இருக்குது, உங்களுக்கு விசிபிளாக தெரியும். இதை நல்லா தெரியணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை கொஞ்சம் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா வீடியோ சிறிதாகிடும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்கேஸ் இந்த ஆடியோவை நீங்கள் கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த ஆடியோ வேணுமோ அந்த ஆடியோ கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி கூறிடுக இடது பக்கம் வைத்திருக்கும், இரு பக்கத்தையும் வைத்திருக்கும். இப்போ இந்த ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. எனக்கு இந்த ஆடியோ மட்டும் இங்கே வேணும்னா இந்த ஆடியோ நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஆடியோ எங்கே வேணால் அந்த ஆடியோவை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். கீழே இந்த தடமில் எந்த தடமில் வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த ஆடியோவை நீங்கள் என்ன பண்ணலாம், வேண்டாம்னா டெலிட்டும் பண்ணிடலாம். இல்லை எனக்கு ஒரு ஆடியோவே திரும்ப வேணும் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா திரும்ப அதே மாதிரி உங்களுக்கு அதே ஒலி அளவு ஒற்றை துண்டு பல துண்டுகள்லாம் என்ன பண்ண போகிறேன், ஒரு துண்டு இந்த ஆடியோவை பிரித்து எடுக்கிறேன். இல்லை இந்த ஆடியோவை நான் கட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், கூறிடுகளில் போகிறீங்க, இரு பக்கத்தையும் வைத்திருக்கவும் கொடுக்குறீங்க, ரெண்டு பக்கமும் இருக்கும், உங்களுக்கு கட் ஆகிடுது உங்களுக்கு வந்து. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடியோவில் ஏதோ ஒரு ஃபைல் இருக்குது, இந்த ஃபைலில் நான் எனக்கு திரும்ப வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நகலெடு சொல்லிட்டு மாறுகையை கொடுத்துருங்க. இப்போ நான் வேறு இடங்களில் இந்த இடங்களில் எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை ட்ராக் பண்ணாலும் அந்த இடத்துல இருக்கிற ஆடியோ வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த ஆடியோவும் நீங்கள் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம், எங்கே வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஆடியோ வீடியோ நீங்கள் உங்கள் விருப்பப்படி கட் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே சவுண்டு இருக்காது, சவுண்டு வேணும், சவுண்டு இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனித்தனியாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதை எல்லாத்தையும் டெலிட் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் மொத்தமே டெலிட்னா கண்ட்ரோல்+A கொடுத்து டெலிட் எடுத்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே போய்ட்டுருக்கும். உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணுறீங்க, இதை ட்ராக் பண்ணி இங்கே அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம்.
உங்களுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் வேணும்னா அந்த இமேஜை டக்குன்னு கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் கேட்கும். எந்த ஃப்ரேமு நீங்கள் டெஸ்க்டாப்லேயே எந்த இடத்துலையும் ஒரு இடத்துல சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த இமேஜை மட்டும் சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதை கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 2 பக்கம் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூறிடுக 2 பக்கம் வைத்திருக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு இரு பக்கம் வைத்திருக்கும்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். 2 பக்கம் இருக்கும். இல்லை எனக்கு ரைட் சைடு வேண்டாம், எனக்கு வந்து ரைட் சைடு வேண்டாம் இல்லை லெஃப்ட் சைடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுறேங்க. கூறிடுகளை இடது பக்கம் வைத்திருக்கவும் அப்படின்னா வலது பக்கம் போயிட்டுருக்கும். ரைட்டுங்களா? அதேமாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். எனக்கு வலது பக்கம் வேணும் இடது பக்கம் வேணாம் அப்படின்னா இடது பக்கம் போய்ட்டுருக்கும். நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற ஆடியோ மட்டும் எடுக்கணும், ரைட் கிளிக் பண்ணுறீங்க. ஒலியை பிரித்து எடுக்குக ஒற்றை துண்டுகள் அப்படின்னு கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற ஆடியோ மட்டும் உங்களுக்கு தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடும். ஆடியோ மட்டும் உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த ஆடியோ வேணான்னு இந்த ஆடியோ எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுடைய ஆடியோ அந்த வீடியோவுக்கு என்ன ஆடியோ கொடுக்கணும் அந்த ஆடியோ இந்த இடத்துல நீங்கள் திரும்ப ட்ராக் பண்ணிடலாம். இம்போர்ட் கொண்டு வந்து ட்ராக் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஆட் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஆடியோ இருக்குது. இப்போ இந்த ஆடியோவை நான் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வடிச்சிடறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணிங்கன்னா ஒன்லி இமேஜ் தான் வரும், பட் சவுண்ட்ஸ் வராது. இப்போ நான் இந்த இடத்துல வைக்கிறேன். இப்போ அந்த சவுண்ட்ஸ் மட்டும்தான் வருமே தவிர வேறு எதுவுமே வராது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஆடியோ எனக்கு வேணும்னா டெலிட் பண்ணிடலாம். இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற சாங்ஸ் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல நீங்கள் இது பண்ணிவிட்டு எப்பவும் போல் ரெட் பட்டன் அழுத்தி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், முதல்ல தலைப்பு வைக்கிறீங்க, தலைப்பு சூஸ் பண்ணுறீங்க. நான் THDன்னு சூஸ் பண்ணுறேன். இதில் MP4 நான் சூஸ் பண்ணுறீங்க. மொபைல் வேணும், மொபைல் என்ன குவாலிட்டி வேணுமோ அந்த குவாலிட்டி என்ன பண்ணுறீங்க நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க. மோஸ்ட்லி மொபைல் யூஸ் பண்ணுவாங்க எல்லோரும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் கொடுத்துறீங்க. மொபைல் 360 பிக்சல்னு சொல்லிட்டு மொபைல் கொடுத்துறீங்க. கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். இப்போ நான் வீடியோவை டெஸ்க்டாப்பில் கொடுத்துருவேன். இப்போ டெஸ்க்டாப்பில் அந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகே, நீங்கள் முடிச்சுட்டு வெளியே போகும்போது அந்த திட்டம் வேணும்னா சேமிக்கன்னு கொடுத்து சேவ் பண்ணிங்க. வெளியே எனக்கு வேண்டாம் எதுவும் வேணால் எக்ஸிட் கொடுத்துங்க. கேட்கும் மூடுவதற்கும் மாற்றங்களை சேமிக்க வேணுமா, மறுபடியும் கேட்கும். வேணும்னா எஸ் கொடுத்துட்டு சேமிங்க, நோனா நோ கொடுத்துருங்க. இப்போ நான் நோ கொடுத்துட்டேன்.